கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 19 யமனுக்கு ஓலை. அதன் தொடர்ச்சி. யமதர்மராஜனும் தன் பரிவாரங்களோடு கிளம்பி தன் நகரம் வந்து சேர்ந்தான். அப்போது தேவர்கள் வீரபாகுவின் மீது மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தார்கள். பூத கணங்களும் படைத்தலைவர்களும் அட்டகாசம் செய்து ஆர்ப்பரித்தார்கள். அதே சமயத்தில் தூதர்களின் மூலமாக இந்த விவரங்களையெல்லாம் கேட்டறிந்த சூரபத்மன் தன் மகன் அக்னிமுகன் இறந்த செய்தியை கேள்விப்பட்டதும் துயரம் தாங்காமல் வாய்விட்டு புலம்பி அழுதான். அவனுடைய மனைவிமார்கள் அனைவரும் அழுது அரற்றினார்கள். அப்போது சூரபத்மனின் புத்திரிகளாகிய 3000 வீரர்களும் அங்கு வந்து, தந்தையே, மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த 1,08,000 பூத வீரர்கள் எதிரியின் வசம் இருக்கும்போது அவர்களோடு யுத்தம் புரிய அக்னிமுகன் ஒருவனை மட்டும் தாங்கள் எப்படி அனுப்பினீர்கள்? அப்படி அனுப்பியதும் அல்லாமல் இப்போது அவன் மாண்டு போனதை குறித்து ஏன் இப்படி வீணாக அழுது புலம்பி துயரமே உருவாக காட்சியளிக்கிறீர்கள்? தந்தையே, இனியும் நீங்கள் வருந்த வேண்டாம். மகாபலசாலிகளான நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். மேலும் ஹிரண்யனும் பானுகோபனும் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள். நம் சேனைகளும் பெருமளவிற்கு இருக்கின்றன. கடல் நீர் அனைத்தும் வற்றினாலும் வற்றுமே தவிர எங்களுடைய வீர தீரங்கள் என்றுமே ஒரு சிறிதும் குறைந்து விடாது. நாங்கள் மேருமலையை கூட இடம் மாற்றி பெயர்த்து வைத்து விடுவோம். வடவாக்கினையும் அணைத்து விடுவோம். சாமர்த்தியம் எங்களுக்கு உண்டு. ஆகையால் எங்களுக்கெல்லாம் இப்போதே விடை கொடுத்து அனுப்புங்கள். பூதங்கள், வீரர்கள், அந்த சிறுவன் முருகன் ஆகிய அனைவரையும் நாங்கள் வென்றுவிட்டு தங்கள் முன்னிலையில் திரும்பவும் ஆஜராகிறோம் என்று ஏக காலத்தில் முழங்கினார்கள். சூரனும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். உடனே மகாவீரர்களான அவர்கள் அனைவரும் தும்பைப்பூ மாலைகளை அணிந்து கொண்டு சிறந்த ரதங்களிலும் ஏறி அமர்ந்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களைச் சுற்றிலும் பெருத்த வாத்திய கோஷங்கள் எழும்பின. அச்சமயத்தில் அவர்களுக்கு அழிவு ஏற்படுவது திண்ணம் என்பது போல பூமியில் அதிர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரர்களின் தலைக்கு மேல் கழுகுகளும் காக்கைகளும் பயங்கரமாக வட்டமிட்டு பறந்தன. பூமி நெடுகிலும் தீப்பந்தங்கள் மகாகோரமாக வந்து விழுந்தன. பயங்கர வடிவம் கொண்ட பருந்துகள் அவர்களுடைய குடையின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டன. அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை கண்கூடாக அறிவிக்கக்கூடிய இத்தகைய அபசகுணங்களை அசுர வீரர்கள் கஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் யுத்த களத்தை வந்தடைந்தார்கள். உடனே இரு படையினருக்கும் மகா பயங்கரமான யுத்தம் மூண்டது. முடிவில் பூதப்படையினரால் முறியடிக்கப்பட்ட அசுர வீரர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து நாலா திசைகளிலும் சிதறியோட தலைப்பட்டார்கள். அதை கண்டதும் அசுர குமாரர்கள் விரைந்து வந்து தங்கள் வில்களில் பெரும் முழக்கத்தோடு நாண்களை பூட்டி ஏராளமான பாணங்களை பூத வீரர்களை நோக்கி பெய்தார்கள். அதனால் பூத வீரர்கள் சிதறியோட முயன்றபோது பூதசேனை தலைவர்கள் மிகுந்த ஆவேசத்துடன் மரங்களாலும் மலைகளாலும் தண்டங்களாலும் அசுரர்களுடைய குதிரைகளையும் தேர்களையும் இரத சாரதிகளையும் அநேக அசுர வீரர்களையும் தாக்கி சின்னாபின்னப்படுத்தினார்கள். அப்போது சூரனுடைய பிள்ளைகள் மகிமை வாய்ந்த ஆக்னேயாஸ்திரங்களை
சரம் மாரியாகப் பொழிந்தார்கள். உடனே தேவ சிரேஷ்டர்களான லட்சம் வீரர்களில் விஜயன், ஜெயப்ரதன், மதிகோரன், அசலன், கரவீரங்குஷன், அனந்தவாமனன், அனந்தவாருணன், அந்தகன், அகலங்கன், நிர்குணன், மாருதன், சசிகண்டன், சதவலி முதலான 1000 பேர்கள் கிளம்பி வீரபாகுவின் உத்தரவோடு அசுரர்களின் மீது ஏராளமான அஸ்திரங்களைப் பொழிந்தார்கள். அசுரர்களோ அந்த 1000 தேவ வீரர்களுடைய ரதங்களையும் உடைத்து தள்ளினார்கள். பதிலுக்கு அசுரர்களுடைய தேர்களை அவர்கள் உடைத்து சுக்கு நூறாக்கி விட்டு கொடூரமான ஆக்னேயாஸ்திரங்களையும் அவர்கள் மீது பிரயோகித்தார்கள். அதனால் சிவ அசுர வீரர்கள் உடல் பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தபடியே மூர்ச்சித்து கீழே விழுந்தார்கள். மற்றுமுள்ள வீரர்கள் பூதப்படையினரின் இரதங்களை தூக்கி கடலில் வீசி எறிந்தார்கள். இவ்வாறாக அவ்விரு படையினருக்கும் வினாடிக்கு வினாடி அதிக பயங்கரமான யுத்தம் மூண்டு கொண்டிருந்தது. ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.